ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இது உங்கள் வீச்சு அபர்ணா. இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்க போறோம்னா போதைப் பொருள் ஒழிப்பு. அந்த போதைப் பொருள் ஒழிப்புன்றது ஏன் எல்லாம் கேக்குறீங்களா? ஆமாங்க, ஸ்ரீலங்கால போதைப் பொருள் ஒழிப்பு கிட்டத்தட்ட 2023 NDDCB வெளியிட்டிருக்க அறிக்கையின்படி கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்காங்க. என்னடா அவ்வளவு பேரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவ்வளவு பேர் தான் வந்திருக்காங்க. இந்த போதைப் பொருளை நாம எப்படி தடுக்க போறோம் அப்படின்றது. ஏன் இந்த போதைப் பொருள் தடுக்கணும்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த போதைப் பொருள்னால இலங்கையில நிறைய வன்முறைகள், நிறைய தவறான செயல்கள், அது மட்டும் இல்ல நிறைய குடும்பம் பிரிஞ்சு போகுது அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு, கொலை, குற்றம், திருட்டு அப்படின்னு நிறைய குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. இதை நம்மளால என்ன விதத்தில் தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த NDDCB, அதாவது நேஷனல் ட்ரக்ஸ் சென்ட்ரல் போர்ட் மூலமா நாம அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இவங்க எப்படி நம்ம ஈஸியா கூப்பிட்டு யாரும் வரமாட்டாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, இலங்கையோட விதத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன போதைப் பொருள் இலங்கையில கையாளப்படுதுன்னு பார்ப்போம். எங்க இருந்து வருது? ஆமாங்க, இதுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், இந்த கேள்வி இருக்கும். எங்க இந்த போதைப் பொருள் வருதுன்னு. ஏன்னா நிறைய கண்ணீரும் கமலமா இந்த இலங்கையை சுற்றி கொண்டிருக்க இந்த போதைப் பொருள் எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கடல் வழி மார்க்கமா வருதுன்னு இப்பெல்லாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு நுவர்லியா அப்படின்ற இடத்துல ஒரு போதைப் பொருள் உருவாக்கும் மையமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான போதைப் பொருட்கள் உருவாக்கி இருக்காங்கன்றது போலீசால கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. கண்டிப்பா இப்ப ரீசெண்ட் டைம்ல நம்ம மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களால் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சட்டத்துக்கு வெளியே கொண்டிருக்காங்க. அதே மாதிரி போதைப் பொருள் அறக்கணை ஒழிப்பும் என்ற அறக்கட்டளை மேற்கொண்டிருக்காங்க. அப்படின்னு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் சொல்லியிருக்காரு என்னன்னா, போதைப் பொருளை விற்பனை செய்யும் நபர்கள் உங்களை பத்தி எல்லா டீடைல்ஸும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, கண்டிப்பா நீங்களா சரணடைங்க, நாங்களா பிடிச்ச ரொம்ப பெரிய தண்டனைக்கு உள்ளாக்குவோம் அப்படின்ற அளவுக்கு அவர் கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. 50% இளைஞர் யுவதிகள் ஹெரோயினுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்றதும் தாண்டி கிட்டத்தட்ட 2023 அறிக்கைப்படி நான் சொல்லி கொண்டிருக்கேன். 2025 இன்னுமே கூடி இருக்குது. கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை தாண்டி நான் பார்த்தீங்கன்னா 50% இளைஞர் யுவதி கிட்டத்தட்ட 50% கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் கிட்டத்தட்ட ஹெரோயின் போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதை தாண்டி பார்க்க போனோம்னா கஞ்சா அப்படின்ற சொல்றது உங்களுக்கு தெரியும். போதைப் பொருள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கல. இந்த கஞ்சா போதைப் பொருள் கிட்டத்தட்ட 40% பாவிக்கிறாங்கன்ற அளவுக்கு வந்துருக்கு. அது மட்டும் இல்ல, பெட்டாமெட்டமின் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியாத விஷயம். எதை பத்தி பேர் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த பெட்டாமெட்டமின்றது ஐஸ் போதைப் பொருள். அந்த ஐஸ் போதைப் பொருள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ. பெட்டாமெட்டமின் ஐஸ் போதைப் பொருள் 10 விதமா 2023 இருந்துச்சு. பட் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட 50% கடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அக்யூரேட்டா சொல்ல முடியாது. இதெல்லாம் எப்படி நடக்குது, என்ன நடக்குது, இதற்கு என்ன முடிவு அப்படின்றது எல்லார் மக்களும் இருக்கிற விஷயம். கண்டிப்பா இந்த போதைப் பொருள் அளிக்க வேண்டிய கட்டாயம் நம்ம தள்ளப்படும். ஏன்னா இதனால இளைஞர் யுவதிகள் வருங்கால சமுதாயங்கள் பாதிப்படையும். ஏன்னா கண்டிப்பா தெரியும், ஸ்கூல் மாணவர்கள் மத்தியில கூட இதை பாதிக்கிற அளவுக்கு இந்த ட்ரக்ஸ் அடிக்ட் வருது. அதுதானே இன்னொரு ட்ரக்ஸ் பொருள் இருக்குது. அதாவது டாக்டர் சில பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்காத மருந்தக போதைகள் அப்படின்றது. மருந்துக்காக யூஸ் பண்ற போதைகளை பிரிஸ்கிரிப்ஷனோட எடுக்கக்கூடிய விஷயம். இந்த பிரிஸ்கிரிப்ஷனோட இருக்கக்கூடிய விஷயத்த நிறைய பேர் அவங்க அன்லீகலா இதையும் இலங்கை சட்டத்துக்கு கீழே பெரிய குற்றமாக கருதப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இளைஞர் மத்தியில பழக்கப்பட குற்றங்கள் அதிகரித்துக்கிட்டே இருக்கும். இந்த குற்றங்களை தடுக்கணும்னா நம்மளால பழக்கப்பட்ட இளைஞர்களுக்கு இலங்கை ரெகக்னிஷன் சென்டர்ஸால நிறைய தலகம, கண்டி, காலி, அனுராதபுரம் என்ற நிலையங்கள் இருக்கு. இந்த சென்டர்ஸ்ல மட்டும் நாங்கள் கொடுத்தோம்னா அவங்களுக்கு மென்டலி, பிசிக்கலி அவங்களுக்கான நிறைய ஆக்டிவிஸ் பண்ணி அவங்க இதுல ரிலீஸ் பண்ணி எப்படி வருதுன்றதுக்கான நிறைய சென்டர்ஸ் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு நியூஸ் என்னன்னா, ஸ்ரீலங்கால பற்றாக்குறை ரெகுலேஷன் சென்டர்ஸ் பற்றாக்குறை இருக்கு. ரெகுலேஷன் சென்டர்ஸ் பற்றாக்குறைனாலே போதைப் பொருள் அதிகரிச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல நம்ம அவங்களை கொண்டு போய் சேர்த்து அவங்க நிலைமைக்கு மீட்டு கொண்டு வரது எங்க கடமையாகும். இந்த மாதிரி கடமைகளை நம்ம கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் இருந்தாங்கன்னா ரெகுலேஷன் சென்டர்ஸ் கனெக்ட் பண்ணி NDDCB-யோட கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க அதுக்கான ரெகுலேஷன் சென்டர் வைப்பாங்க. பிரைவேட்டா நிறைய எல்லாம் அதுக்கான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த போதைப் பொருள் அதிகமா பிரயோகிக்கப்படுற இடங்கள் கொழும்பு, கண்டி, புத்தளம்,
நீர்கொழும்பு யாழ்ப்பாணம் மாவட்டம் அதுக்குள்ள இடங்கள். ஸோ ஒரு தமிழ் வாசிகள் ஸோ வடக்கு மாவட்டத்தை பற்றி இப்போது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே போதைப் பொருள் இருக்குதுன்றது அளவுக்கு வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி போதைப் பொருளை தடுப்போம் அப்படின்றதுல நாங்களும் முன்னேறிக்கணும். ஸோ மாற்றம் எங்களுக்கு தான் மாறணும். முதலாவது மாற்றங்கள் நாங்கள் மாறணும். உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள கொண்டு போய் இருந்து மீட்டு வாங்க. ஏன்னா உங்கள் நண்பர்கள் எங்கள் நண்பர்கள் எல்லாமே சமநாடு நாடு முன்னேறணும்னா நம்ம இந்த போதைப் பொருள் அளிக்க வேண்டிய கட்டங்கள் இருக்கிறோம். ஸோ ஏன்னா போதைப் பொருளுக்காக இவரைக்கிட்டா அப்படின்றது யோசிக்காதீங்க. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே தான் சக நண்பர்கள் நாங்களும் மீட்டெடுப்போம் பணியில் இந்த போதைப் பொருள் அப்படி போட்டதுல நானும் ஒரு ஒரு ஊற்றுவிப்பா இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ காணொலியை வெளியிடுறேன். ஸோ என்னை பற்றி கலைகள் ஊத்திராதீங்கப்பா, நான் பாவம் புள்ள வச்சு. ஏன்னா ஒரு நல்ல எண்ணத்தோட செய்யறோம். ஸோ அந்த நல்ல எண்ணத்தை கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோஸ் அடுத்ததாக வரும். ஸோ மற்றும் ஒரு வீடியோ விடைபெறும் நான் உங்களை மீண்டும் உங்கள் நன்றி DJ அபர்ணா. ஓகே.